32 பாட்டு இருக்குது. அதனால் வேக வேகமாக கொஞ்சம் பார்க்கலாம். முக்கியமான சாராம்சத்தை நம்ம கவனிக்கலாம். நமக்கு இறைவணக்கத்தில் தான் நம்ம ஆரம்பிக்கணும். இந்த பாட்டே இறைவணக்கமாக இருக்கிறதுனால தனியாக ஒரு இறைவணக்கம் நமக்கு என்ன வேணும், அதனால் இப்படி இதே சொல்லுவோம். ஓம் சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர 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 சம்போ சங்கர சங்கர சம்போ ஆதி அநாதியும் ஆகி எனக்கு ஆனந்தமாய் அறிவாய் நின்றிலங்கும் ஜோதி மௌனியாய் தோன்றி அவன் சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி சங்கர சங்கர சங்கோ சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன் என்னை சூதாய் தணிக்கவே சும்மா இருத்தி முன்னிலை ஏதும் இல்லாதே சுகம் முற்றச் செய்தே என்னை பற்றி கொண்டாண்டி சங்கர சங்கர சம்போ பற்றிய பற்றற உள்ளே தன்னை பற்றச் சொன்னான் பற்றி பார்த்த விடத்தே பெற்றதை ஏதென்று சொல்வேன் சற்றும் பேசாத காரியம் பேசினான் தோழி அப்படின்னு பாடல்கள் போகுது. இந்த பாடலை இயற்றியவர் தாயுமான சுவாமிகள். அவர் முன்னையே நம்ம பரசிவ வணக்கம்ன்ற இதில் அவர் அறிமுகப்படுத்தினோம். இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். திருச்சியிலே அவருடைய பூர்வீகம். அவருடைய பூர்வீகம் வேதாரண்யம் என்ற இடம், தஞ்சைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதி. அவங்க அப்பா திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு நாயக்க மன்னன் கீழே கணக்கரா வேலை செய்ததுனால திருச்சியிலே அவர் படிக்க வேண்டி வந்தது. திருச்சியிலே அவர் வாழ்ந்தார். அப்பா காலமான பிறகு அந்த ராஜா இவரையே மறுபடியும் கணக்கரா வச்சுக்கிட்டார். அவருடைய அறிவும் திறமையும் பார்த்து மந்திரி அளவுக்கு அவர் வளர்ந்துட்டார். அந்த சமயத்தில் ஒரு திருமணம் நடந்தது. ஒரு குழந்தையும் பெற்றார். அதுக்கப்புறம் அவருக்கு துறவு மீது ஆசை வந்தது. குழந்தையை கொண்டு போய் அண்ணன் கிட்ட கொடுத்துட்டார். மனைவியும் காலமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் முழுக்கமாக சந்நியாசத்தை எடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு குருநாதர்ன்றவர் திருச்சியில் மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய மௌனகுரு என்ற ஒரு சுவாமி இருந்தார். அவரையே குருநாதராக பெற்று அவருடைய உபதேசம் பெற்று தீட்சையும் பெற்று அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார். இவருடைய பாடல்கள் எல்லாம் சைவ சித்தாந்தத்தை ஒட்டியது என்று சிலர் சொல்கிறாங்க. சைவ சித்தாந்தங்கிறது முப்பொருள் உண்மைம்பாங்க. இறைவன், ஜீவர்கள், உலகம் மூன்றும் வேறு வேறு, மூன்றுமே எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. இறைவன் தான் உலகத்தை படைத்தார் அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். உலகம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. இறைவன் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த உயிரினங்களும் இருக்குது. மூன்றும் எப்பொழுதுமே அனாதி காலத்திலிருந்து இருக்குது அப்படின்னு சைவ சித்தாந்தனுடைய கோட்பாடு. ஏன்னா அவங்களுடைய கோட்பாடுகள் எல்லாம் இடைக்காலத்தில் தோன்றிய ஒரு மரபு. இந்த மரபு திருமூலர்கிட்டேருந்து வருவது. அதே திருமூலருடைய ஸ்டூடெண்ட்டாக மாணவராக இருந்தவர் தான் தாயுமான சுவாமியினுடைய அந்த மரபில் வந்தவர் மௌனகுரு. அதனால் மௌனகுருவை அவர் நமஸ்காரம் பண்ணி செய்கிறார். இவருடைய பாடல்களில் சைவ சித்தாந்த கருத்துகளும் இருக்குது. அது துவைதமாக இருக்குது. இறைவன் வேறு, நாம் வேறு, உலகம் வேறுன்றது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதாந்தமும் இவர் உள்ளே வச்சிருக்கிறார். வேதத்தையும் படிச்சிருக்கிறார், உபனிஷத்தெல்லாம் தெரிஞ்சிருக்கிறார். அதனால் உபனிஷத் கருத்துக்களும் இதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இரண்டற்ற ஒரு பிரம்மத்தை பற்றி சொல்லுவதாகவும் இதில் இருக்குது. இப்போ 2 விதமான கருத்தும் இருப்பதனால இதை சைவ சித்தாந்திகள் தங்களுடைய நூல் என்று சொல்கிறார்கள். நாமளும் அதை ஒன்றும் மறுக்கிறதுக்கு இல்லை. அவங்க இஷ்டப்பட்டு அதை பயன்படுத்திக்கிட்டோம். நமக்கு வேதாந்த கருத்துக்கள் இதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை வைத்துக்கொண்டு அவர் ஒரு மதத்தை நிறுவலை. இப்போ சைவத்துக்குன்னு ஒரு மதம் இருக்கிறது. அந்த சைவ மதம் என்று சொல்லக்கூடியதுக்கு ஆதாரமாக சில வழி நூல்களெல்லாம் இருக்கின்றன. முதல் நூலும் இருக்கிறது. மெய்கண்ட சாத்திரங்கிறது முதல் நூல். அதன் வழி நூல்களெல்லாம் நிறைய இருக்குது. 14 நூல்கள் இருக்குது. அதனால் 14 சித்தாந்தங்கள் என்று சொல்வார்கள். 12 திருமுறைகள். இதன் அடிப்படையில் ஒரு மதம், சைவ மதம்னு ஒன்று இருக்குது. வைணவ மதம்னு ஒன்று, பெருமாளை வணங்குறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆழ்வார்கள் 12 பேர். அவர்கள் எழுதிய பாசுரங்கள் எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா 4000 திவ்ய பிரபந்தங்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஒரு மதம் வருது. அந்த மதத்தை வைணவ மதங்கிறோம். சைவத்தை சைவ மதம்னு சொல்கிறோம். இவர் எந்த மதத்தை சேர்ந்தவர்னா ஒரு மதமே இல்லை. ஒரு இறைவனை ஞான ரூபமாக இறைவனை வழிபடுகின்ற ஒரு பாடல்களாக தான் இருக்கிறது. இந்த பாடலில் நிறைய அவர்
சாதனைகளை சொல்கிறாரு. தியானம் போன்ற சாதனைகளும் பக்தி போன்ற சாதனைகளும் தவம் போன்றதெல்லாம் சொல்கிறாரு. தான் பட்ட கஷ்டத்தையெல்லாம் ரொம்ப புலம்பி எழுதியிருக்கிறார். இந்த இறைவனை அடையணும், இறைவனை யாருன்னு கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு தேடலை அவர் வாழ்நாள் முழுக்க எப்படி தேடினார் என்று சொல்கிறாரு. பல இடங்களிலே நல்ல ஒழுக்கங்களை நமக்கு சொல்லித் தருகிறார். சில இடங்களிலே சிவனை ஒரு தனி இறைவனாக வைத்து பாடுகிறார். வேறு சில இடங்களிலே அந்த சிவன் தான் என்னுடைய ஜீவன் என்றும் அவர் சொல்கிறார். ஒரு இடத்துல பார்த்தா ஒரு வேதாந்தியாக தெரிகிறார், ஒரு இடத்துல பார்த்தா இந்த சைவ சித்தாந்தியாக அவர் தெரிகிறார். நமக்கு அது முக்கியம் இல்லை. நமக்கு வேண்டியது ஒரு சில கருத்துகள் இதுகிட்டேருந்து எடுத்து அத்வைத வேதாந்தத்துக்கு பொருத்தமானதாக அது விளக்கத்தை நாம் தருவோம். அதனால் இந்த தாயுமான சுவாமி சைவ சித்தாந்தியா வேதாந்தியா அப்படின்னு நம்ம சர்ச்சைக்கு போக வேண்டாம். அவர் எந்தவித மதத்தையும் அவர் நிறுவ விரும்பலை. தனக்கேட்ட அனுபவத்தை பாடல்களாக எழுதியிருக்கிறார். அந்த பாடல்களை நாம் பார்க்க போகிறது ஆனந்த களிப்பு என்று. இந்த பாடல் சங்கர சங்கர சம்போ, சிவசங்கர சங்கர சம்போ அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சங்கர என்றால் சம்யக் கரோதி என்றது சங்கர அப்படிங்கிறோம். கரோதி என்றால் செய்வது, சம் அப்படின்றால் மங்களம், நல்லதை செய்வது அப்படின்னு அர்த்தம். இப்போ சங்கரனா நல்லதை செய்பவர். மனிதர்களுக்கு நல்லது எது அப்படின்னு கேட்டோம்னா, மனிதர்களுக்குன்னு 4 விதமான தேவைகள் இருக்குது. அதை புருஷார்த்தம்னு சொல்கிறோம். மனித நாட்டங்கள். இந்த உலகத்தில் எல்லாரும் எதையோ நாடுறாங்க. அதன் மூலம் ஒரு சுகம் கிடைக்குது. எல்லாரும் எதையோ தேடுறாங்க, ஏதோ நாடுறாங்க. இப்போ நீங்களும் நாடி வந்திருக்கீங்க, நானும் உங்களை நாடி வந்திருக்கிறேன். நமக்கு இந்த நாட்டத்தினால என்ன கிடைக்க போகுதுன்னா சுகம். யாருமே சுகமில்லாத துக்கத்தை யாரும் நாடுவதில்லை. அங்கே கொஞ்சம் துக்கம் இருக்குதுங்கன்னா யாரும் அங்கே போகிறதில்லை. துக்கம் விசாரிச்சுட்டு வந்துடுவாங்க, அங்கேயே இருக்க மாட்டாங்க. துக்கப்படுறவங்களும் சீக்கிரமே சுகத்து வர்றது தான் முயற்சி பண்ணுவாங்க. எல்லா உயிரினங்களும் சுகம் சுகம்னு தேடுது. அந்த சுக நாட்டம் எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு பார்க்கும்போது அது 4ஆக சொல்கிறாங்க. 4 இடத்துலேருந்து சுகம் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 4 இடம்னா தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படின்னு 4 சொல்கிறாங்க. தமிழில் சொல்லணும்னா அறம், பொருள், இன்பம், வீடு. இதை திருக்குறளை நம்ம பார்க்குறோம். அறம், பொருள், இன்பம். அவர் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால் அப்படின்னு எழுதியிருக்கிறார். வீடு பேருங்கிறத அவர் எழுதலை. திருக்குறள் 4ஐயும் சொல்லலை, 3 மட்டும் சொல்லியிருக்கிறார். அந்த 4ஆவது ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த 4 வகையான சுகங்களை மனிதர்கள் தேடுகிறார்கள். அதுன்னா 4 வகையான சுகங்கள்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான சுகம் கிடைக்குது. ஒருத்தனுக்கு இன்பம் வேணும்னு தேடுறான். இன்பம் எதில் கிடைக்கும்? உணவில் கிடைக்கலாம், கண் காட்சியில் கிடைக்கலாம், நல்ல செபிக்கு இன்பம் தரலாம். இப்போ நல்ல வீடு, மனை, மக்கள், உறவுகள், சொந்தங்கள், அன்பு இதெல்லாம் கொடுத்து இன்பத்தை அவன் பெறுகிறான். இதை இன்பம்னு சொல்கிறோம். இந்த இன்பம் வேணும்னா காசு வேணும். இப்போல்லாம் காசு கொடுத்து தான் இன்பத்தை வாங்குறாங்க. ஹோட்டலுக்கு போய் ஏதாவது சாப்பிடுன்னா நமக்கு பொருள் வேணும். அப்போது இன்பம் வேணும்னா பொருளும் வேணும். பொருளுக்கு அர்த்தம்னு பேர். இப்போ மக்கள் எதை தேடுறாங்க? ஒன்று காசு பணத்தை தேடுறாங்க, அந்த காசு பணத்துலேருந்து இன்பம் தேடுறாங்க. சில பேர் காசு பணத்தையே தேடுறாங்க, இன்பத்தையே மறந்துடுறாங்க. சில பேர் இன்பமே வேணும்ன்ட்டு உழைக்காமல் சோம்பேறியாக இருக்கிறாங்க. சும்மா இன்பமே அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க, வேலை வெட்டிக்கு போகாமல் இருக்கிறாங்களே. மக்களுக்கு எல்லாருமே இந்த 2 வகையில் இருக்கிறாங்க. ஒன்று இன்பை நாட்டம், இன்னொன்று பொருள் நாட்டம். பொருளால் இன்பம் கிடலாம், இன்பத்துக்கு பொருள் தேவை. இந்த 2 சேர்ந்துருது. இது தானே உலகமாக நாடுது. இன்றைக்கி காசு காசு காசுன்னு தானே ஓடிட்டுருக்குறாங்க. அப்புறம் அந்த காசு வச்சு என்ன பண்ண போகிறாங்க? நல்ல வீடு, வாசல், துணிமணிகள், உணவுப் பொருட்கள் இதெல்லாம் அவங்க கொண்டாடி சந்தோஷப்படணுங்கிற மனிதனுடைய நாட்டம் இந்த 2. இது 2மே சுகம் தரும். அப்போ தர்மங்கிறது என்ன அப்படின்னா, இந்த அர்த்த காமம், இந்த அர்த்தங்கிறதுன்றது பொருள்னு சொன்னோம் இல்லையா? இந்த பொருள் உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னா, இங்கே ஒருத்தர்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் பேங்க்கில் சேமிப்பு இருக்குது அப்படின்னா அவருக்கு பாதுகாப்பாக நினைக்கிறார். ஒரு பாதுகாப்பு, நமக்கு பொருள் இருக்குதுங்க அப்படின்னு பேங்க்கில் என்கிட்ட அமௌண்ட் இருக்குது, நிலபுலங்கள் இருக்குது, வீடு வாசல் இருக்குது, அதை வச்சு நான் பிழைச்சிக்குவேன் அப்படின்னு எல்லாரும் வாழ்க்கைக்கு பாதுகாப்புன்னா காசு தான் பாதுகாப்பு. எல்லாருக்கும் பயம் இருக்குது, பாதுகாப்பு குறித்து பயம்.
இப்போ பொண்ணை எவ்வளோ கட்டி கொடுக்குறோம் ஒரு வீட்டுக்கு நம்மனா, அவங்களுக்கு நிலபலம் இருக்குதா, எவ்வளோ பையன் மாப்பிள்ளை எவ்வளோ வேலை செய்கிறாரு, மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்குறோம். அந்த பணம் என்ன செய்யுது, நம்ம பொண்ணை கட்சி பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க. இப்போ பாதுகாப்புங்கிறது பொருளில் தானே இருக்குது. பாதுகாப்பு பொருளாதார பேங்க் இருக்கணும். உடம்பை காப்பாற்றுறதுக்கும், நான் வாங்கின குட்டியில் காப்பாற்றுறதுக்கும், குழந்தை குட்டியில் காப்பாற்றுறதுக்கும், ஏதாவது ஒரு மரத்தை தேடுது, வௌவால் ஒரு இடத்த தேடுது, நாய்கள் ராத்திரி போனால் ஒரு படுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மூளை கிடைக்காதான்னு கேட்குது. எல்லாத்துக்கும் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. மனிதனாக அதான் செய்கிறான். எல்லா மிருகங்களுக்கும் இன்பம் தேவைப்படுது. அந்த இன்பத்தை எப்படியாவது உணவோ பொருளாலோ இனச்சேர்க்கையாலோ அது அடையிறது நம்ம பார்க்குறோம். மனிதனாக தான் செய்கிறான். இப்போ ரெண்டும் செய்யும்போது மனிதன்னு சொல்கிறதுக்கு என்ன அவனுக்கு யோகியதை இருக்குது? மிருகம் செய்கிறது தான் இவனும் செய்கிறான். இப்போ மிருகம் இன்பத்தை அனுபவிக்குது, மிருகம் பொருளை தேடுது. மனிதனுக்கும் மிருகத்துக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லையே. ஒரு வித்தியாசம் இருக்குது. இவன்கிட்ட தர்மம்னு ஒன்று இருக்குது. இன்பத்தையும் பாதுகாப்பையும் மிருகங்கள் எப்படி வேணால் அனுபவிச்சுக்கும். மற்றவங்களுக்கு துன்பம் வருதா, மற்றவங்களுக்கு இம்சை இருக்குதான்னு பார்க்காது. அதுக்கு நீதி நெறியெல்லாம் கிடையாது. ஆனால் மனிதனுக்கு இன்பம் வேணும்னாலும் இப்படி தான் இன்பம் அனுபவிக்கணும், இப்படிப்பட்ட இன்பம் அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு சுகம் வேணும், அந்த சுகத்தை எந்தன் மூலம் பெறணும் அப்படின்றது நமக்கு ஒரு முறை இருக்குது இல்லையா? எப்படி சாப்பிடணும், எப்படி உடை உடுத்தணும், எப்படி நம்முடைய வீடு அமைச்சிக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அது தர்மமாக நம்ம அனுபவிக்கிறோம். தர்மம்னா மற்றவர்களுக்கு இம்சை தராமல் வாழ்வது. தர்மங்கிறது அகிம்சோ பரம தர்மங்கிறோம். இருப்பதிலேயே மிக உயர்ந்த தர்மம் என்றால் மற்ற உயிருக்கு யாருக்கும் துன்பம் விளைவிக்காமல் வாழ்வது. இப்போ மனிதனுக்கு இந்த இன்பம் பொருளை தாண்டி ஒரு அறங்கிற ஒன்று நிலை இருக்குது இல்லையா? அது பேர் தர்மங்கிறோம். சரி, அது என்ன சுகம் தரும்? பொருள் சுகம் தருது, இன்பம் சுகம் தருது. இந்த தர்மம் என்ன சுகம் தரும்? நிச்சயம் சுகம் தரும். ஏனென்றால் அதர்மமாக செய்தோம்னா நம்ம ஜெயிலில் போய் துன்பப்படணும் இல்லையா? இப்போ இந்த இன்பம் வந்திருக்கிறோம், அதர்மமாக செய்து அந்த இன்பத்தையோ பொருளை அனுபவிச்சேன்னாகும் அதர்மமான பொருள் தேடலும் அதர்மமான இன்பம் தேடலும் நம்ம சிறைச்சாலை கொண்டு வைக்கும். சில பேர் அதில் சிறைச்சாலை போயிட்டு தப்பிச்சு கூட வந்துடுறாங்க. எதையாவது காசு கொடுத்து மறுபடியும் வெளியே வந்துடுறாங்க. இருந்தாலும் தெய்வம் ஒன்று அவனை தண்டிக்கும். அது இந்த பிறவிலும் அடுத்த பிறவிலும் தண்டிக்கும். அதனால் மனிதனுக்கு அந்த அறிவு இருக்கிறதுனால தர்மங்கிறதே தேடுகிறான். அப்போ மனிதனுடைய தேடல்கள் 3: தர்மம், பொருள், இன்பம். இந்த 3ஐயும் தேடிட்டு இருக்கிறான். இந்த 3ஐயும் தேடி முடித்த பிறகு ஒருத்தனுக்கு இப்போது போதுமான பாதுகாப்பும் இருக்குது, இன்பமும் அனுபவிச்சிட்டான். தர்மமும் படிப்பது மனசு தூய்மையாகிடுச்சு. தர்மத்தினால என்ன ஆகும்? மனது தூய்மையாகிட்டே இருக்கும், மனது சாந்தி இருக்கும். அப்போ அவனுக்கு ஒரு விவேகம் உண்டாகுது. நம்ம இது வரைக்கும் பணத்தை சேர்த்தோம், இன்பத்தை அனுபவித்தோம், ஒரு திருப்தியே உண்டாகலையே. திருப்திங்கிறது எனக்கு பணம் கொடுக்கலையே. மனம் இல்லாத போது பணம் தருவோன்னு நினச்சிட்டு நாம் திருப்திக்காக பணத்தை சேர்த்தோம். ஆனால் இவ்வளோ பணம் சேர்த்த பிறகும் திருப்திங்கிறது எனக்கு வரலை. சாப்பிட்டு 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 வாழ்நாள் முழுக்க சாப்பிட்டோம் விதவிதமாக. ஆனால் சாப்பாட்டில் ஒரு திருப்தி தானே இன்னும் வரலை. இன்னும் கூட சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு இருக்குது. அப்புறம் மற்ற இன்பங்கள் எது போனாலுமே, ஊர் சுற்றணும், உலகத்தை பார்க்கணும், எதை செய்தாலுமே மனது திருப்தி அடையவில்லைன்னு யாராவது ஒருத்தனுக்கு நினைவு வரும் இல்லையா? எல்லாருமேவா இப்படி 3ஐயும் தேடிட்டு அறம் பொருள் இன்பம் தேடுவாங்க. தேடி தேடி அழிந்த பிறகு இந்த 3லும் எனக்கு திருப்தி வரவில்லை அப்படின்னும் போது அவன் பார்க்குறான், யாராவது ஒருத்தர் இந்த உலகத்தில் அறம்பொருள் இன்பம் தவிர ஒரு இன்பத்தை அனுபவித்து கொண்டு திருப்தியோடு இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, அவனுடைய படித்த படிப்புலேருந்தும் சுற்றுப்புறத்துலேருந்தும் மற்றவங்க சொல்கிறது கேட்குறான். இந்த முனிவர்கள், ரிஷிகள், ஞானிகள் எல்லாம் திருப்தியாக வாழறாங்க. ஆனால் அவங்ககிட்ட பொருள்னு ஒன்றுமே இல்லை. அவன் இன்பம் அனுபவிக்கிறதுக்கு வீடு வாசல் எந்த பொருளும் இல்லை. அவன் தர்மம் செய்வதற்கோ அந்த தர்மமாக வாழ்வதற்கு வேண்டிய யஜ்ஞங்களோ பூஜைகளோ கோயில் கட்டுவது எதுவுமே செய்வதற்கு அவன் ஒன்றும் இல்லை. எதுவுமே இல்லாமல் அவன் திருப்தியாக இருக்கிறான். அப்போ நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறோம். நம்ம தர்ம அர்த்த காமங்கிறத தாண்டி பேரின்பம் ஒன்று இருக்குது, அழியாத இன்பம் ஒன்று இருக்குது.
நம்முடைய இன்பம்லாம் விட்டு விட்டு தான் வருது. கொஞ்ச நேரம் இன்பம் இருக்கும், அதுக்கப்புறம் துன்பம் தான் இருக்குது. எந்த ஒரு இன்பமும் நீ ஒரு பொருள் எடுத்தாலும் அது கட்டாயம் துன்பத்தில் தான் முடியுது. அப்படி தான் நினைக்கிறோம். எல்லாருக்கும் திருமணம் செய்து வைப்போம், அவங்க இன்பமாக வாழ்வாங்கன்னு. கடைசியில் துன்பம் எங்கேருந்து வந்தால் அங்கேருந்து தான் வருது. இல்லற வாழ்க்கையிலேருந்து தான் வருது. வீடு கட்டினா நம்ம இன்பமாக இருக்கோம், வீட்டிலேருந்து தான் துன்பம் வருது. பேங்க்கில் பணத்தை சேர்த்து வைக்கிறோன்னு சொன்னால் அந்த பணத்தினால தான் நமக்கு துன்பமும் வருது. அந்த பணம் இருக்கிறதுனால தான் உறவுகள்லாம் நம்மளை வந்து ஓட்டுறாங்க, நமக்கு பிரச்சனைலாம் கொடுக்குறாங்க. இந்த சொத்துக்காக ஆசைப்பட்டு பெரிய பங்காளி சண்டைகள்லாம் ஏற்படுது. இவன் பார்க்குறான், துன்பமே தராத இன்பம்னு ஒன்றுமே இல்லைங்க. ஏதாவது உங்களுக்கு ஒரு எல்லாருக்கும் துன்பம்னு என்கிட்ட வராங்க, என்கிட்டே வந்து சொல்கிறாங்க எனக்கு துன்பம். அவங்களுக்கு கேட்பேன், இப்போ தான் அது துன்பம் தருது, முதல்ல அது துன்பமாக இருந்ததான்னு கேட்டேன். இல்லைங்க, அதுதான் இன்பமாக இருந்ததுங்கிறேன். உலகத்தில் இருக்க அத்தனை துன்பமும் இன்பத்திலேருந்து தான் வருது. துன்பம்னு ஒன்று இல்லவே இல்லைங்க. இந்த இன்பம் தான் துன்பமாக மாறுகிறது. இப்போ கண்டுபிடிச்சான். இப்போ இன்ப நாட்டத்தினால தானே துன்பம் வருது. அறம் செய்தாலும் பொருள் செய்தாலும் அல்லது எது செய்தாலும் நமக்கு என்ன கிடைக்குது? துன்பம் தான் மீதி. ஆனால் கொஞ்சமாகுது இந்த அறம் செய்ததுனால ஒரு அறிவு எனக்கு கிடைச்சிது. அது பேர் விவேகம்னு பேர். இந்த அற வாழ்க்கையில் வரும்போது ஒரு விவேகம் கிடைக்குது, ஒரு தர்ம வாழ்க்கையில் ஒரு விவேகம் கிடைக்குது. அப்போ இறைவன் மீதில் ஒரு நம்பிக்கை வருது. இந்த அறம் இருந்தால் தானே என் நம்பிக்கை வர முடியும். வெறும் பொருளும் இன்பம் மற்றவனுக்கு இறைவனை பற்றி நினைவு வருமா? வராது. அறத்தோடு வாழும் பொழுது நமக்கு அந்த ஒரு நினைவு வருது. அவனை தான் விவேகிங்கிறோம். அந்த விவேகிக்கு கொஞ்ச நாள் ஆன பிறகு பொருள் மீது இருக்கிற இன்பம்லாம் குறையுது. அவனுக்கு அதெல்லாம் பிடிக்கலை. என்ன தான் இது கொடுக்க போகுது, இதில் என்ன இன்பம் இருக்குது, இதில் இன்பம்னு பார்க்கும்போது அது பேர் வைராக்கியம்னு சொல்கிறோம். அவன் கண்டுபிடிக்கிறான். நாமும் கூட வாழ்க்கையில் பல பொருளை இன்பம்னு சொல்லி வாழ்ந்துருக்கோம். அடுத்த ஒரு வயசை தாண்டின பிறகு அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டோம். இப்போ யாருக்காவது பலூன் மேலே ஆசை இருக்குதா, அல்லது 3 சக்கர வண்டி மேலே நமக்கு ஆசை இருக்குதா? ஆனால் அதுக்காக நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது எத்தனை பாடுபட்டோம், எத்தனை பேர் வந்து சண்டை பிடிச்சிருக்கிறோம். ஒரே ஒரு 3 சக்கரம் இருந்ததுனாக்கா அது 3 குழந்தைங்க ஓட்டணும்னு ஆசைப்படும். பெரியவனும் கேட்பான், சின்னவனும் கேட்பான், குழந்தைக்கு தான் நான் வாங்கி கொடுத்துருக்குறேன்னு, நான் ஓட்டிகிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். இன்றைக்கி யாருமே அது சீன்றது இல்லை. எல்லாருக்கும் சில பொருள் மீது இது வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு ஒரு எண்ணம் வருது இல்லையா? அப்போது யாரோ ஒரு சில பேருக்கு நம்ம உட்காந்துருக்க நமக்கெல்லாம் இந்த உலகத்தில் அவ்வளோ ஒன்றும் சாரம் இல்லை, இன்னும் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. இந்த நிலையான ஒரு ஆனந்தம், நிலையான சுகம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு அவங்க தேடும் பொழுது அது தான் வீடுன்னு அர்த்தம். 4வது புருஷார்த்தம். மீதியெல்லாம் சாதாரண உலக மக்கள் எல்லாம் சொல்கிற புருஷார்த்தம் தான். இதெல்லாம் யாரோ அது ஆனந்த கணிப்பு சொல்றாருன்னா அப்படின்னு சொல்றோம். மோட்சம் தான் நினைக்கிறோம். இறந்து போனவங்க மோட்சம் வைத்தாங்க. உண்மையில கொடுத்து தான் மோட்சம் வேணும். மோட்சம் கொடுத்து நம்ம என்ன மோட்சம் வேணும். நிறைய பேருக்கு மோட்சங்கிறது வாழும் பொழுதுங்கிறது நிறைய பேர் தெரியல. வாழும் பொழுது மோட்சமாக இருக்கிறது ஜீவன் முக்தன் அப்படின்னு பேர். இந்த மோட்சங்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா கடவுளோடு இணைதல் அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் அதை தான் நினைக்கிறாங்க. ஏன் இணைதல்ங்கிறோம்? நம்ம கடவுளேருந்து பிரிஞ்சிட்டோம். பிரிந்தவர் சேரணுங்கிறது தான் ஆசை. 2 பொருள் பிரிஞ்சிருந்ததுன்னா அங்கே துக்கம், சேர்ந்தா இன்பம். கையில் இருக்கக்கூடிய ஒரு இனிப்பு பொருள் வாய்க்குள்ளே போய் ஐக்கியமானா எனக்கு இன்பம் வருது. அது கையிலேருந்து பிடிக்கிட்டோம்னா துன்பம் வருது. அப்போ பிரிவு தான் துன்பம், சேர்தல் தான் நமக்கு இன்பங்கிறோம்.
தாய் வயிற்றிலேயே பிரியாமல் குழந்தை இருக்கும்போது ஆனந்தமாக இருக்குது. பிறந்து வெளி வந்த உடனே தாய் வேறு நான் வேறுன்னு பிரிஞ்ச உடனே அது தாயே நாடுது. அவள் சேலையை விட்டு விட மாட்டேங்குது, மடியிலேருந்து இறங்க மாட்டேங்குது. அப்படி சமையல் பண்ணுறது அப்படி போனாலும் கத்த ஆரம்பிச்சிடுது. அது தூங்கும்போது மட்டும்தான் தாய் ஓடி போய் சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்துட்டு துணியை காய போடுறதோ, சமையலுக்கு சாம்பார் உழைக்கிறதோ, குழந்தை அழுதுன்னு தெரிஞ்சவனும் ஓடி வந்துடுவாள். இந்த குழந்தையும் தாயை விட்டு பிரிய மாட்டேங்குது, தாயும் குழந்தை விட்டு பிரிய முடியறதில்ல. சேர்ந்தாக்கா ஆனந்தம் இருக்குது. இப்போ பிரிவுங்கிறது நமக்கு துன்பம், சேர்தல் ஆனந்தம்னா இந்த பணம் நம்மளை விட்டு பிரிஞ்சா துன்பம். ஐயோ இவ்வளோ செலவாகி போச்சேன்னு. பணம் வந்து சேர்ந்தா இன்பம். உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சா துன்பம். நம்ம ஆனந்தமாக வாழ்ந்த ஒரு கணவனோ மனைவியோ தன் மகளோ மகனோ தன்னை விட்டு பிரிந்து போயிட்டாங்கன்னா துன்பம். இறந்து போயிட்டாங்கன்னா துன்பம். இறந்துக்காகலை, நம்மளை விட்டு போயிட்டாங்களே, நம்ம பிரிந்து விட்டார்களே. பிரிதல் துன்பம் என்றால் இணைதல் ஆனந்தம். சார் சில பேர் சேர்ந்ததிலே துன்பம் தானே வராங்க. முதல்ல ஏன் சேர்ந்தாங்க? இன்பத்துக்கு தானே சேர்ந்தாங்க, அதுக்கப்புறம் தான் துன்பங்கிறாங்க. ஏன் தெரியுமா? இப்போ வேறு ஒன்றில் சேர விரும்புகிறாங்க அவங்க, அதனால் ரெண்டும் பிரிகிறாங்க. சேர்தல் எப்பொழுதுமே துன்பம் தருவதில்லை. இன்னொரு இடத்துல சேரணுங்கிறதுக்காக தான் இங்கே துன்பம் உண்டாகுது. இப்போ கணவன் மனைவி சேர்ந்து வாழறாங்க, நீங்கள் சொன்னால் சேர்ந்து இருக்கிறது இன்பங்கிறது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கு தானே சார் பிரச்சனை, அதனால தான் டைவர்ஸுக்கு வந்துருக்குறாங்க அப்படின்னு கேட்குறான். இல்லை, அவன் வேறு ஒன்றில் சேர விரும்புகிறான், இவன் வேறு ஒன்றில் சேர விரும்புகிறான். இவன் புகழுக்கு போகணும்னா இவன் பணத்துக்கு ஆசைப்படுறான். வேறு ஒன்றோடு இணையணுங்கிறதுனால இந்த பிரிவு வருது. மனிதர்கள் எல்லாமே இணைவில் ஆனந்தத்தை பெறுகிறார்கள். இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆனந்தம் எதுன்னு கேட்டால் இறைவனோடு இணைகிறது தான். அதை விட வேறு பெரிய இது தான். இறைவனோட எப்படி சார் இணையிறது? நம்முடைய நாயன்மார்களெல்லாம் சொல்கிறாங்க, ஆழ்வார்களெல்லாம் இறைவனோட கலந்தாங்கிறாங்க. இன்னும் மற்றெல்லாம் கூட பார்த்தோம்னா இறைவனோடு கலந்துட்டாங்கன்னா இறைவனோடு கலக்கிறதுனா யார்? ஏது எப்படி கலக்கும்? நாம் உடம்பு இங்கே தானே கீழே பூமியில் கிடக்குது, நாம் எப்படி இறைவனோட கலப்போம்? இறைவனோட கலப்பது என்ன அப்படின்னு நமக்கு இன்னும் தெரியல இல்லையா? வேதாந்தப்படி இறைவனோடு நம்ம கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எப்பொழுதுமே இறைவனாகத்தான் இருக்கிறோம். இறைவன் என்றும் ஜீவன் என்றும் ரெண்டு கிடையாதுங்கிறாங்க. அது எப்படி சார் ரெண்டு இல்லைன்னு? இத்தனை கோயில் இருக்குது, எல்லாரும் சாமி கும்பிட்றாங்க, நீங்கள் இறைவனே இல்லைங்கிறீங்க. அப்படி நான் இறைவனே இல்லைன்னு சொல்லலை, ஜீவனே இல்லைங்கிறேன். இறைவனே இல்லைன்னு நான் சொல்லலை, ஜீவனே இல்லைங்கிறோம். ஜீவனும் இல்லை, இறைவனும் இல்லை. அப்போ என்னதான் இருக்குதுண்ணா? கடவுள் மட்டும் இருக்கிறார். கடவுள்னா என்ன, இறைவன் என்ன? அங்கே தான் நமக்கு வேதாந்தம் இந்த சொல்லை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். இறைவனும் இல்லை, ஜீவனும் இல்லை, ஆனால் இருப்பது கடவுள் மட்டுமே. அந்த கடவுள் தான் ரெண்டாக பிரிஞ்சிருக்கிறார். கடவுள் இறைவனாகவும் ஜீவனாகவும் பிரிந்திருக்கிறார். ஜீவன்னா என்ன அப்படின்னா, யாரெல்லாம் உடம்பு இருக்குதோ அவங்களாம் ஜீவர்கள் தான். மனிதர்கள் மட்டுமா ஜீவன்கள்? பசு குதிரை போன்றதெல்லாம் கூட ஜீவர்கள் தான். தாவர ஜங்கங்கள் சொல்லக்கூடிய தாவரங்கள் எல்லாம் கூட ஜீவர்கள் தான். புழு பூச்சிகள்லாம் ஜீவர்கள். நான் வரும்போது ஒரு பெரிய வெட்டுக்கிளி பார்த்துட்டு வந்தேன். எவ்வளோ ஒரு ஜீவன் இங்கே இருக்கிறான். கடவுள் தன்னையே ரெண்டாக பிரிச்சுக்கிட்டார். இறைவனாகவும் பிரிச்சுக்கிட்டாரு, ஜீவனாகவும் பிரிச்சுக்கிட்டார். இறைவனுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா, நான் இறைவன் அப்படின்னு. ஜீவனுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா, நான் ஜீவன். அந்த உணர்வு கடவுளுடைய உணர்வு. அந்த உணர்வு இருக்கின்ற உடம்பு தான் வேறு வேறையா. உங்களுக்கு ஒரு உடம்பு, உங்களுக்கு ஒரு உடம்பு ஒன்று, இறைவனுக்கு ஒரு உடம்பு. இப்போ இறைவனுக்கு எது சார் உடம்பு? நமக்கு ஒரு உடம்பு இருக்குதுன்னு பார்க்குறோம், இந்த உடம்புக்குள்ளே ஒரு உணர்வு இருக்குதுன்னு பார்க்குறோம். உணர்வு இல்லாத உடம்பு பார்க்க முடியுமா? அது பணம்னு சொல்கிறோம். நடமாடுகின்ற எல்லா உடம்புகளையும் ஒரு உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வு என்ன? நான் இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு இருக்குது. அது அறிவுடையதாக இருக்கிறது. ஏன்னா அது உணர்வுன்னா அறிவு இருக்கிறது. இப்போ இறைவன் இருக்கிறாருன்னா அவர் உணர்வுடையவராக இருக்கலாம், உணர்வு அற்றவராக இருப்பாரா? உணர்வுடையவராக இருப்பார். அவருடைய உணர்வும் என்னுடைய உணர்வும் எந்த வித்தியாசமும் இல்லைங்கிறார். அப்படி பார்க்க போனால் இங்கே இருக்கிறவருடைய உணர்வும் என்னுடைய உணர்வும் ஒன்றும் இல்லை. ஆனால் என்னுடைய உணர்வு வேறையாக இருக்குதா சார் அப்படின்னா, நீங்கள் அந்த உணர்வின் மீது சுமத்தப்பட்டதெல்லாம் எடுத்துடுங்க, சரீரத்தை நீக்கிடுங்க, மனசு புத்தியெல்லாம் நீக்கிடுங்க, ஒரு உணர்வு மட்டும் எஞ்சி இருக்குமா, அது கடவுள்னு சொல்கிறார். இப்போ அது ரொம்ப சிக்கலான பாடமாக இருக்குது இல்லையா? இவர் பாட கேட்க கேட்க அந்த உண்மை தெரியும். இப்போ நம்ம இறைவனோட இணைதல் என்னன்னா, சரீரத்தை விடுதல்னு அர்த்தம். இறைவனும் தன்னுடைய சரீரத்தை விடணும், மனிதனும் தன்னுடைய சரீரத்தை விடணும்.
சரீரத்தை விட்டாக்கா என்ன கிடைக்கும்னா இறைவனும் நாமும் ஒன்றா இருக்கிறது அப்போ தான் தெரியும். சார் அப்போ சரீரத்தை எப்படி சார் விடுறது? சரீரத்தெல்லாம் நம்ம விட வேண்டாம். சரீரத்தினுடைய தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கும், உடம்புடைய தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லுவோம். இறைவனை கொண்டாந்து நிற்க வைக்கிறேன். உங்களுக்கு என்ன யார் இறைவன் வேணுமோ அவரை நீங்கள் நிற்க வைங்க. கிருஷ்ணன் வச்சுக்கலாமா? மயில் பீலி வச்சுக்கிட்டு தோளில் ஒரு பீதாம்பரமோ இந்த உடையெல்லாம் கட்டிக்கிட்டு அவர் நிற்கிறார். இங்கே ஒரு சாதாரண மனிதன், அவர் இதை மாதிரி தொப்பி சட்டை பேண்ட்டு ஷூ எல்லாம் போட்டு நிற்கிறார். இவனை மனிதன்கிறோம், இவரை இறைவன்கிறோம். இவங்க 2 பேரும் இணையணும். கண்ணனோட செய்கிறது எப்படிங்க இணைய முடியும்? 2 பேரும் உடம்பு முட்டும் இல்லை, எவ்வளோ நேரம் தான் இருக்க முடியும்? அட போயா நீ வேறம்பார். இன்னும் 100கணக்கான ஆள் கண்ணனோட இணையணுங்கிறாங்க. 1000கணக்கான மக்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. அவர் எத்தனை பேருக்கு அவர் உடம்புக்குள்ளே போக முடியுமா? முடியாது இல்லையா? இப்போ அம்மா இருக்கிறாங்க அமுதானந்தவை, அவங்களோட எல்லாம் சேரணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட எத்தனை பேர் உட்கார முடியும்? வைகுந்தத்துக்கே நீங்கள் போனாலும் அவர் பார்க்கடலில் படுத்துக்கிட்டு இருந்தால் கூட நீங்கள் அங்கே போயிட்டு மோட்சத்தில் போய் உட்காந்துருந்தா யார்கிட்ட போய் உட்கார முடியும்? எத்தனை பேர் கிட்ட உட்கார முடியும்? அப்போ உங்களுக்கு சரீரம் இருந்ததுனாலும் இறைவனுக்கு ஒரு சரீரம் இருந்தால் இணையறது எப்படி முடியும்? அப்போ இறைவனோட இணைதல்னா என்னங்க அர்த்தம்? இறைவனுடைய சரீரத்தை நீங்கள் விடணும், உங்களுடைய சரீரத்தை நீங்கள் விடணும். விட்டால் என்ன இருக்கும்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். சரீரத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொன்னேன்? உணர்வு இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்கு பேர் ஆத்மா. இறைவனுக்கு உணர்வு இருக்குது இல்லையா? அவருடைய ஒரு சரீரம் இருக்கும் இல்லையா? அந்த கண்ணை நிற்கிறாரு, அவருக்குள்ளே ஒரு உணர்வு இருக்குது இல்லையா? அதுவும் ஆத்மா. இந்த ஆத்மாவும் அந்த ஆத்மாவும் கலக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா? உடம்பு கிட்ட வந்தால் மோதும், தள்ளிடும். ஆனால் ஆத்மாவும் கலக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுவும் பால், இதுவும் பால். பாலை கலக்கிறது என்ன சார்? அப்படி எப்படி சார் என்ன ஆத்மாவை இறைவனுடைய ஆத்மாவில் கலக்கிறது அப்படின்னு? உங்களுடைய ஆத்மாவெல்லாம் உங்கள் உணர்வெல்லாம் இறைவனில் கலக்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? அது எப்படிங்கிற சூட்சுமத்தை தான் இவர் சொல்கிறார். இந்த இணைப்பதும் சேர்ப்பதும் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா, அங்கே வெளிச்சம் போட்டுக்கலாம் சார். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துடலாமே எல்லாருமே. இந்த இங்கெல்லாம் கூட இருக்குது. இங்கே வாங்க ஐயா, நாங்கள் உங்கள் முகத்தெல்லாம் பார்க்கணும். நீங்கள் உட்காருங்க சாமி, நீங்கள் உட்காருங்க. உட்காருங்க ஐயா, வாங்க. இந்த சேர் கொடுக்குறாங்க. சும்மா இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துட்ருக்குறோம். அப்படி உட்காந்துட்டேன்னா எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் பேசுகிறதுக்கு. இறைவனோடு கலக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இறைவனோட எது கலக்கும்னா, ஒரு பொருள் கலக்கணுன்னா ஒரே தன்மையாக இருந்தால் கலந்துடும். தண்ணீரை தண்ணியில் கலக்கிறது ரொம்ப சுலபம். ஆனால் எண்ணெயும் தண்ணீரும் கலக்க முடியுமா? முடியாது. அப்போ ஒரே தன்மையில் இருந்ததுன்னா அது கலக்கிறது ரொம்ப சுலபம். இப்போ நான் இறைவனோடு கலக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா நான் எப்படி கலக்க முடியும்? எனக்கு ஒரு சரீரம் இருக்குது, இறைவனுக்கு ஒரு வேளை சரீரம் இருந்தால் நான் எப்படி கலக்கிறது? வேறு வேறு தன்மையாக இருக்குது. அவருடைய சரீரம் வேறு தன்மை, என்னுடைய சரீரம் வேறு தன்மை. எப்படி கலக்கிறது அப்படின்னு இவர் தாயுமான சுவாமி சொல்கிறாரு. ஒரு ஆணும் பெண்ணும், காதலனும் காதலியும் கலந்துக்கிறாங்கன்னு வைங்க. சரீரம் வேறு வேறு தான், அவங்க நெருங்கி பழகிறாங்க. அவங்க உணர்வு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். 2 இருக்குதா? ஒரு உணர்வு தானே. 2 சரீரம் இருந்தாலும் ஒரே உணர்வு தானே. நீங்கள் பாருங்கள், ஒரு குழந்தையும் அம்மாவும் இருங்க, 2 பேருக்கும் ஒரே உணர்வு. அந்த குழந்தைக்கு துடித்த உடனே அம்மாவுக்கு துடிக்குது, அம்மா சிரித்தா குழந்தை சிரிக்குது. இங்கே 2 உடம்பு இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் உணர்வு ஒரே மாதிரி தான் இருக்குது. நண்பர்களுக்குள்ள பாருங்கள் உணர்வு எப்படி இருக்குதுன்ட்டு. அப்போ இறைவனுக்கு என்ன உணர்வோ அந்த உணர்வு என்கிட்ட இருந்ததுன்னா உணர்வு கலந்துரும் இல்லையா? அப்போ இறைவனோட உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்குது? இறைவனுக்குன்னு ஒரு உணர்வு இருந்தால், அவர் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாருன்னா அவரோட உணர்வு எப்படி இருக்கும்?
ஆனந்தமாக இருக்கும். நம்மிடம் ஆனந்தமான ஒரு உணர்வு இருந்ததுன்னா உண்மையிலே நம்ம கடவுளோட உணர்வை கலந்துட்டோம். இப்போ கடவுளோட கலக்கிறது என்னன்னு கேட்டோம்னா, இது பக்தி, பஜனை, விரதம் இதெல்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலந்தீங்களான்னு உனக்கு தெரியுமா? சொல்கிறாரு, ஆனந்தம் உங்ககிட்ட இருந்ததுன்னா அப்போ நீங்கள் இறைவன்ன்றார். இறைவனும் ஆனந்தமும் வேற இல்லையா? வேதத்தை அப்படி சொல்லியிருக்குது. ஆனந்தம் பிரம்ம இதி விஜானியாத் அப்படின்னு சொல்லுது. ஆனந்தம் தாண்டா கடவுள் அப்படின்னு தெரிந்துகொள் அப்படின்னு பிரகதாரணி உபநிஷத்து சொல்லுது. ஆனந்தம் பிரம்ம இதி விஜானியாத் அப்படின்னு சொல்லுது. கோயிலில் விபூதி கொடுக்கும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லி தான் கொடுப்பாங்க. நீ கை நீட்டி படும்போது ஆனந்தம் பிரம்மேதி விஜானியாத், ஆனந்தம் பிரம்மேதி விஜானியாத். கோயில் அப்படி சொல்கிறாங்களா எனக்கு தெரியல. இப்படி சொல்லணும்னு கோயில் விதி. ஆனால் அந்த ஐயருக்கு அது தெரியுதான்னு நமக்கு தெரியல. அவங்க வேறு ஏதாவது சொல்லுவாங்க. தொண்டு காலத்தில் சொல்கிறாரு, ஆனந்தம் எங்கே இருக்குதோ அங்கே கடவுள் இருக்கிறார், துக்கம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஜீவன் இருக்கிறான். ஜீவன்னா மனிதர்கள். துக்கம் எங்கே இருந்தாக்கா அங்கே ஜீவன் இருக்கிறான்னு அர்த்தம். ஆனந்தம் எங்கே இருந்ததுன்னா அங்கே கடவுள் இருக்கிறார். அப்போ உங்ககிட்ட ஆனந்தம் இருந்தால் கடவுள் இருக்கிறார். உங்ககிட்ட துக்கம் இருந்ததுன்னா நீங்கள் கடவுள்லேருந்து பிரிஞ்சு ஜீவன் ஆயிட்டீங்க. இப்போது உங்களுக்கு ஜீவன் பேர், கடவுளுக்கு இறைவனுக்கு இறைவன் பேர். இங்கே ரெண்டு பேருக்குமே உணர்வுன்னு எடுத்துட்டா சிவம் தானா. உணர்வுன்னு எடுத்துட்டா அது சிவம். சிவ அப்படின்னு சொன்னோம்னா சோகமற்றதுன்னு அர்த்தம். ஷோ என்ற வார்த்தையிலேருந்து தான் சிவங்கிற வார்த்தை வருது. சிவ என்றால் துக்கமற்றதுன்னு அர்த்தம். அப்போ இவர் துக்கமற்றவர் அப்படின்னா ஆனந்தமுடையவர்னு அர்த்தம். இறைவன் துக்கமற்றவர்னா ஆனந்தமுடைய. அதனால் சிவ சிவ அப்படின்னு பேர். சைவ சித்தாந்தத்தில் யாராவது சொன்னால் எங்கே போனால் சிவ சிவ சிவம்பாங்க. நானும் சிவன், நீங்களும் சிவன். சிவனா நானும் துக்கமற்றவன், நீங்களும் துக்கமற்றவர். எங்கெல்லாம் துக்கம் இல்லையோ அங்கே கடவுள் சாட்சாத் இருக்கிறார். கடவுளில் கலக்கிறதுங்கன்னா இன்பத்தை அனுபவிக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது. ஆனால் நம்ம கொஞ்ச நேரம் ஆனந்தமாக இருக்கும்பொழுது வரைக்கும் தான் நம்ம கடவுளாக இருக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் எங்கேருந்தோ துன்பம் வந்துடுது இல்லையா? துன்பம் 3 இடத்துலேருந்து வருது. 3 இடம். நம்முடைய சரீரத்திலேருந்தும் மனசுலேருந்தே நமக்கு துன்பம் வரும். நம்முடைய கடந்த கால எண்ணங்களும், நாம் செய்த குற்றங்களும், நாம் செய்த தப்புகளும், யாருக்கும் தெரியாமல் செய்த பொய்களும் கூட நமக்கு சில நேரத்தில் பயத்தை உண்டாக்கும். அந்த உண்மை தெரிஞ்சிடுமோ, யாராவது நம்ம அதை கண்டுபிடிச்சிடுவாங்களோ அப்படின்னு நிறைய பேர் துடிக்கிறாங்க. உடம்புலையும் சாதாரணமாக இருக்குது தானே. காலையில் ஒரு தலைவலி, நல்லா இருந்தாங்க, மத்தியானத்துக்கு மேலே பார்த்து பின்பக்கம் ஒரே தலைவலியாக எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அது இந்த உடம்புலேருந்தும் மனதிலிருந்தும் நமக்கு எப்போ துன்பம் எப்போ வரும்னே சொல்ல மாட்டேன். இது ஆத்தியாத்மிக துன்பம், கண்ணிட்டேன்ற வர துன்பம். துன்பம் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்க பக்கத்தில் இருக்கார கிருமிகள், டெங்கு, கொசு, பாம்பு, இது போன்ற அவங்க கிட்டே நமக்கு துன்பம் எப்போ கொச்சி அவங்களோட பயந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு நண்பர்களை சேர்ந்தவனோட அவங்களோட அன்பாக பழகணும், கூட்டிட்டு போவோம். வந்துருது நமக்கு வராமல் இருக்கணும். துன்பமே நம்முடைய அது ஆதிபௌத்திகம் அப்படின்னு பேர். ஆத்தியாத்மிகம், ஆதிபௌத்திகம். உங்களை காட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க. அப்புறம் ஆதி தெய்வீகம் அப்படின்னு இன்னொரு துன்பம். அது இயற்கையிலேருந்து வரும். மழை, மிடி, மின்னல், நவக்கிரகங்கள் இருக்கிறாங்கல்ல, நம்மளோட சுக்கிரன், சனி, ராகு, கேது, இவங்கெல்லாம் ஆதி தெய்வீகம். இவங்களாம் நமக்கு துன்பம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஜோதிடர்கிட்ட போனாக்கா உங்கள் துன்பத்துக்கெல்லாம் இவர் தான் காரணம் அப்படின்னு ஒரு கட்டத்தில் ஒரு ஆள் போட்டு காட்டிடுவார். இப்போ 3 இடத்துலையும் துன்பம் வருது. ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம். இந்த 3ஐயும் தான் நமக்கு சாந்தி 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 அப்படின்னு மந்திரங்களெல்லாம் கடைசியில் சொல்லும். ஓம் சாந்தி 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 அப்படின்னு 3 இடத்துலேருந்து துன்பங்கள் வராமல் இருக்கட்டும் அப்படின்னு. அப்போ நமக்கு எப்போ ஆனந்தம் கிடைக்க போகுது? ஆத்தியாத்மிகத்திலேருந்து கொஞ்சம் ஆனந்தம் வந்தால் கூட ஆதி பௌதிகம் சும்மா விட மாட்டேங்குதே. சரி, ஆதி பௌதிகம் சரி பண்ணி வச்சுட்டோம், எல்லா இடமும் நமக்கு தொந்தரவே கொடுக்க மாட்டாங்க. ஆனந்தம் நினைக்கும் போது நமக்கு தலைவீதியிலேருந்து ஒன்று வருது பிரச்சனை. இந்த ஆதி தெய்வீகத்திலேருந்து மனிதனுக்கு ஆனந்தம் என்பது கண்ணு கெட்டாத தூரத்தில் இருக்குது. அவன் தூக்கத்தில் மட்டும்தான் ஆனந்தமாக இருக்கிறான்.
நனவுலையும் கனவுலையும் சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவிக்கிறான். அந்த துன்பங்களுக்கு இடையில் சின்ன சின்ன கேப்பு, அதில் தான் கொஞ்சம் கொஞ்சம் இன்பம் இருக்குது. அது சாப்பிடும் பொழுதோ, அன்பான வார்த்தை சொல்லும் பொழுதோ, யாராவது பாராட்டும் பொழுதோ, நமக்கு புகழ் வரும்போதோ, நமக்கு நஷ்டம் இல்லாமல் கொஞ்சம் லாபம் வரும்பொழுதோ கொஞ்சம் இன்பம் வருது. ஆனால் அந்த லாபம் வந்த பிறகு அது கரைஞ்சி போயிடுமோ, அதை தூக்கிட்டு போயிடுவாங்களோ, மற்ற எடுத்துருவாங்கன்னு பயந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இது ஆனந்தம் அல்ல. அப்போ மனிதன் எப்பொழுதுமே ஜீவனாகவே இருந்து கொண்டிருக்கிறான். அவன் ஆனந்தமாக இருந்தால்தான் கடவுளோடு கலந்தான்னு அர்த்தம். எப்பொழுது தாய்களோடு குழந்தை சேர்ந்தாக்கா ஆனந்தம் வருதோ, கணவனும் மனைவியும் பிரிஞ்சிருந்தவங்க சேர்ந்தா ஆனந்தம் வருதோ, காதலனும் காதலியும் ஒன்றா சேரும் பொழுது, ராதையும் கிருஷ்ணனும் சேரும் பொழுது ஆனந்தம் வருதோ, இந்த இணைவில் தான் ஆனந்தம். ஆனந்தம் தான் கடவுள். அதனால் இதுக்கு பேர் ஆனந்த கழிப்புன்னு பேர் வச்சிருக்கிறார். உங்கள்கிட்ட ஆனந்த கழிப்பு இருந்ததுன்னா அது இதுக்கு உருவமாக ஒரு கதையை சொல்கிறார். ஒரு காதலன் காதலியும் பேசிக்கிற மாதிரி ஒரு தோழிக்கிட்ட போய் தன்னுடைய உண்மையை சொல்கிறார். தோழி, என்னுடைய காதலன் என்ன பண்ண, இது பொம்பளையாக வச்சுக்கிறார். தன் தாய்மானவர் தன் ஒரு பெண்ணாக வச்சுக்கிட்டு கடவுளை காதலனாக வச்சுக்கிட்டார். சொல்லி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறா. ஃப்ரெண்டுக்கிட்ட தானே எல்லா உண்மையும் சொல்ல முடியும், மறைக்காமல். அம்மா கிட்ட சொல்ல முடியாது, அப்பா கிட்ட சொல்ல முடியாது, ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லலாம். ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறா. அப்படி எழுதியிருக்கிறார் பாட்டு. ஒரு பாட்டினுடைய முடிவு அடுத்த பாட்டுன்னு தொடக்கமாக இருக்குது. இப்போது முதல் பாடை பார்ப்போம். இந்த பாடல்கள் 32 நம்ம பார்க்குறதுக்கு நேரம் இருக்காது இன்றைக்கி. முக்கியமான வார்த்தைகளை மட்டும் இதில் நம்ம பார்ப்போம். சங்கர சங்கர சம்பு, சிவ சங்கர 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 சம்பு, ஆதி அநாதியும் ஆகி எனக்கு ஆனந்தமாய் அறிவாய் நின்றிலங்கும் ஜோதி மௌனியாய் தோன்றி அவன் சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி அப்படின்னு சொல்கிறார். அவன் சொல்லாத ஒரு வார்த்தையை சொல்லிட்டான், நான் வெலத்து போயிட்டேன். ஒரு கணவன், அதாவது காதலனை சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டேன். என்ன தான் அவர் சொல்லிட்டான்றது அடுத்தது சொல்கிறாரு. அவர் யாருன்னா, இந்த காதலன் மௌனகுருன்னு அவருடைய குருநாதர் பேர். அதனால் ஜோதி மௌனியாய் தோன்றி அப்படின்னு அந்த கடவுள் என் குருநாதர் வடிவத்தில் எனக்கு ஆனந்தத்தை ஒரு சொல்லிட்டு போயிட்டாருங்க. அது சொன்னதுலேருந்து எனக்கு தூக்கமே வரல, ஒரே ஆனந்தமாக இருக்குது. அந்த ஆனந்தத்தை என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். அதற்கு அந்த குருவாக தோன்றிய அந்த சிவன், அந்த கடவுளை அவர் கொடுக்குற பேர் ஆதியும் அனாதியும் ஆகி அப்படின்னு சொல்கிறார். இதை கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். எதுக்கு கடவுளுக்கு ஆதியாமாக இருக்கிற அனாதியும் இருக்கிறார்? அனாதி அப்படின்னு சொன்னால் முடிவில்லைன்னு அர்த்தம். தொடக்கமும் இல்லை. தொடக்கமும் இல்லைன்னா முடிவு இருக்குமா? எதுவாவது தொடங்கினா தானே அது முடிவு இருக்கும். அதனால் ஆதி அனாதி அப்படிங்கிற வார்த்தை என்னன்னு பார்ப்போம். நம்மளுக்கு பாடல் முக்கியம் இல்லை, அவர் சொல்லக்கூடிய கருத்து தான் நமக்கு முக்கியம். ஆதியும் அனாதியும் ஆகி. ஆதினா தொடக்கம், முடிவுக்கு அந்தம்ங்கிறோம். ஆதியும் அந்தமும், ஆதியும் அந்தமும் இல்லா ஜோதியே அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுறோம். ஆதினாலே தொடக்கம், அனாதினா தொடக்கம் இல்லை. அப்போ கடவுள் தொடங்குனார்னா அப்போது தொடங்கிறதுக்கு முன்னாடி கடவுள் இல்லைன்னு தானே ஆகிடும். அப்போ கடவுளை கூட இல்லாது போகிற ஒரு நேரம் இருக்குமா? அப்புறம் அவருக்கே இல்லாது போகிற நேரம், ஒரு மரணம் இருக்குது, பிறப்பு இருக்குதுன்னா அவருக்கு எனக்கு வித்தியாசம் இல்லையே. நானும் பெற்று பிறந்து சாகிறவன். அப்போ கடவுளும் பிறந்து சாகிறவர்னா அவர் கடவுள்னு சொல்ல முடியாது. அவர் நீண்ட காலம் வாழற, நான் கொஞ்ச காலம் வாழறேங்கிறதுனால எனக்கு அவருக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இந்த நீண்ட காலம் குறைஞ்ச காலம்லாம் வேண்டாம். கடவுள் எப்பொழுதும் இருப்பவர். அதனால் அவர் அனாதின்னு தான் சொல்லணும். ஆனால் இவர் ஏன் தாயுமானவர் ஆதியும் ஆகிறாரு? இப்போ இதனுடைய உள்ள அர்த்தத்தை நம்ம பார்க்கணும். இங்கே ஆதிங்கிறத காரணம்னு எடுத்துக்கணும். காரணம், எல்லாத்துக்கும் ஒரு ஆதி காரணம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுதான். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க வீட்டிலேருந்து, அதுதான் ஆதி. இங்கே வந்து சேர்ந்துட்டீங்க அந்தம். மறுபடியும் இங்கேருந்து புறப்பட்டீங்கன்னா இங்கேருந்து ஆதி, மறுபடியும் வீடு போய் சேர்ந்தால் அந்தம். ஆதிங்கிறது ஒரு துவக்கம், அது ஒரு காரணமாகவும் இருக்குது இல்லையா? அப்போ ஆதிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், ஒரு காரணம்னு சொல்லலாம். நீங்கள் வர்றது என்ன காரணம்? ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த தகவல் உங்களுக்கு வந்திருக்கு, சரிங்க. அப்போ காரணம்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆதினா காரணம்னு அர்த்தம், அனாதினா காரணம் இல்லைன்னு அர்த்தம். கடவுளுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா? கடவுளுக்கு உண்டாகிறது ஒரு காரணம் இருக்குதுன்னா
அப்போ அந்த காரணம் தானே முக்கியமான காரணம். கடவுளுக்கே காரணம் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு காரணமே கிடையாது, அவர் அகாரணம். அவருக்கு ஒரு முதல்வன் இருக்க முடியுமா? அவரை பெற்றவங்க இருக்குமா? ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, பெற்ற தாய் தந்தை இருந்தால் உனக்கு ஒரு துன்பம் வருமான்னு ஒரு பாட்டு. இறைவனுக்கு சொல்கிறேன், ஐயோ பாவம், உனக்கு அப்பனும் இல்லை அம்மனும் இல்லை அப்பாவும் இல்லை, உனக்கு ஏன்டா இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. அதனால தான் உன்னை செருப்பால் ஒருத்தன் மிதித்தான், கண்ணபிரான் கண்ணப்ப நாயனார். பெரம்பால் ஒருத்தன் அடித்தான், இந்த பாண்டி நாட்டில் ஒருத்தன். அப்புறம் வந்து பேயா பித்தான்னு ஒருத்தன் திட்டினானா, பித்தனா நீ அப்படின்னு சொன்னார்ல சுந்தரமூர்த்தி நாயனார். இறைவன் வந்து கல்யாணம் பண்ணும்பொழுது நீ எனக்கு அடிமைன்னு சொன்னார். என்னென்ன பைத்தியக்காரனா நீ அப்படின்னு சாமியை பார்த்து சொல்கிறார். உன்னை இப்படியெல்லாம் திட்டுறாங்களையா, ஒருத்தன் பித்தங்கிறான், பேயனுங்கிறான், ஒருத்தன் பரம்பால் அடிக்கிறான், காலால் மிதிக்கிறான். பெற்ற தாய் தேர்ந்து இருந்தால் உனக்கு இந்த கதி வந்திருக்குமோ அப்படின்னு சொல்கிறார். அந்த பாட்டில் பார்க்கும்பொழுது கடவுளுக்கு காரணமே கிடையாது, அவர் எப்பவுமே இருக்கிறார். எனவே அவர் காரணமற்றவர், தனக்கு ஒரு காரணம் இல்லாத குணநிதி அப்படின்னு ஒரு பாட்டு. கணபதி என்ற பாட்டில் தனக்கு ஒரு காரணம் இல்லாத குணநிதி. எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் வந்ததுக்கு உங்கள் அம்மா அப்பா காரணம், இவர் வந்ததுக்கு உங்கள் அம்மா. கடவுளுக்கு காரணமே இல்லாதனால அவர் அனாதின்னு சொல்லலாம். ஆனால் எல்லாமே அவர்கிட்ட தானே வந்தது, அதனால் அவர் காரணம். இந்த உலகமெல்லாம் வர்றதுக்கு அவர் காரணமாக இருந்தாலும் அவர் ஆதி. அவருக்கு எந்த காரணமும் இல்லாதனால அவர் அனாதி. எப்படி வந்து அழகாக இந்த பாட்டில் கடவுளுக்கு ஒரு டெஃபினிஷன் தரார். அப்படிப்பட்டவர் எனக்கு மௌன குருவாக வந்து எனக்கு உபதேசம் பண்ணார். அவர் என்ன சொன்னார்ன்றதை நான் சொல்கிறேன். சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன். அவர் எனக்கு ஒன்று சொன்னாராம், என்னை சூதாக தனியாகவே சும்மா இருத்தி முன்னிலை ஏதும் இல்லாதே சுகம் முற்ற செய்தே என்னை பற்றி கொண்டாண்டி சங்கர சங்கர சம்போ அப்படிங்கிற சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார், தோழி அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சூதாக தனியே நிறுத்தினார். திருட்டுத்தனமாக அங்கெல்லாம் வராத, ஒரு இடத்துக்கு வா அப்படின்னு காதலன் சொல்கிற மாதிரி, அந்த இடத்துக்கு வா, நான் உனக்கு தனியாக வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அங்கே கொண்டு போய் தனியாக இருத்தல்னா இந்த உலகம் எல்லாத்தையும் விட்டுட்டு சந்நியாசம் துறவு எடுத்து தவத்தில் இருக்கும் பொழுது தனிமையில் இருக்கிறோங்கிறோம். தனித்திரு அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார். பசித்திரு, விழித்திரு, தனித்திருங்கிறார். பசித்திருனா இந்த அறிவு எனக்கு வேணும்னு பசிக்கணுமா? நமக்கு வயிற்று பசி இல்லை, அறிவு பசியில் இரு. விழித்திரு, எப்பயும் உனக்கு ஒரு தகவல் வந்து குருநாதர் வந்து சொல்லுவார். அதனால் யார் குருநாதர் கண்டுபிடிக்கிறது, விழித்திரு. அந்த நேரம் தூங்கிடாத, கவனமாக உன் ஆத்மாவில் இரு. அறிவில் பசித்திரு. அப்புறம் ஆத்மாவில் கவனமாக நான் ஆத்மா என்றது தெரிந்து கொண்டிரு, அது விழித்திரு. தனித்திரு, இந்த உலகத்தோடு சேர்ந்துட்டுனா எல்லாம் போயிடும் உனக்கு, ஆனால் தனித்திரு அப்படின்னு சொல்கிறார். அந்த தனித்திருத்தந்து கைவல்யம்னு பேர். தனிமையில் இருக்குதுன்னா இரண்டற்ற நிலைன்னு பேர், அது கைவல்யம். அதை தான் தனித்திருன்னு வள்ளலார் சொல்கிறார். வள்ளலார் பாடல்களெல்லாம் நம்ம புரிஞ்சணும்னா வேதாந்தம் தெரிஞ்சால் தான் அதெல்லாம் புரியும். தாய்மானவர் பாடல்லாம் எடுத்தோம்னாக்கா வேதாந்தம் தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும். இப்போ ஆதியம் அனாதிங்கிறது வேதாந்தியால் தான் அந்த பதில் சொல்ல முடியும். அவர் சொல்கிறாரு, என்னை சூதாக தனியே கூப்பிட்டு சும்மா இருத்தி முன்னிலை ஏதும் இல்லாதே இருன்னு சொல்கிறார். முன்னிலை இல்லாமல் இருன்னு அர்த்தம். நாம் படர்கைன்னு சொல்கிறோம், முன்னிலைன்னு சொல்கிறோம், தன்மைன்னு சொல்கிறோம். இப்போ நான் அப்படின்றது தன்மை, நீ அப்படிங்கிறது முன்னிலை, அவர்கள் அப்படின்றது படர்கை. இப்படி தானே நம்ம பேசுகிறோம் தமிழ் இலக்கணத்தில். தன்னிலைனா நான் விளையாடி கொண்டிருந்தேன், முன்னிலைன்னா நீ விளையாடி கொண்டிருந்தாய், படர்கைனா அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். இப்போ படர்கைனா யாரோ கண்ணுக்கு முன்னாடி இல்லாதவங்க தானே. கண்ணுக்கு முன்னாடி இல்லாதவங்கள படர்கைங்கிறோம், கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள முன்னிலைங்கிறோம். நான் மாத்திரம் இருந்தேன்னு அர்த்தம், தன்னிலைன்னு அர்த்தம். அப்போ என்னை தவிர மீது எல்லாமே முன்னிலை தானே. இறைவன் படர்கை தானே. இறைவன் எல்லாம் எங்கேயோ இருக்கிறார், அவர் அங்கே இருக்கிறார், அவர் பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்னு படர்கையில் தான் பேசுகிறோம். முன்னிலை இருக்கிறதெல்லாம் எனக்கு வீட்டு தட்டுமுட்டு சாமான்களாக எனக்கு முன்னாடி இருக்குது. ஆனால் நான் யார்? எனக்கு இல்லை பார்த்தா எனக்கு முன்னிலை எதுன்னு பார்க்கும்போது நான் இந்த உடம்புக்கு வெளியே இருக்கிறதெல்லாம் முன்னிலைன்னு சொல்கிறேன். ஆனால் உண்மையிலே நான் தனியாக இருந்து பார்த்தேன்னா என் உடம்பு கூட எனக்கு முன்னிலை ஆகிடுது. எனக்கு முன்னாடி என் உடம்பு இருக்குது. முன்னிலை இருக்கிறத நான் பார்க்குறேன்ல, அதுன்னு பார்க்குறேன், இதுன்னு பார்க்குறேன். அப்போ உடம்பை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? உங்கள் கையை பார்க்குறீங்கல்ல, பார்க்குறது யார்? உடம்பா பார்க்குது. உடம்பை பார்க்குறவன் ஒருத்தன் உள்ளே இருக்கிறான், பார்க்கிறவன் உள்ளே இருக்கிறான். அவனுக்கு பொறுத்த வரைக்கும் உடம்பு முன்னிலை தானே.
அவனை பொறுத்தவரை கூட மனம் முன்னிலை தானே. உங்கள் மனசை நீங்கள் பார்க்குறீங்கல்ல. இப்போ மனம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, டாக்டர்கிட்ட போகிறோம், இல்லது அம்மா கிட்டே போகிறோம், யார்கிட்ட போய் அம்மா ஒரே வேதனையாக இருக்குமா, மனசு கஷ்டமாக இருக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது, மனசு ஓயாமல் எனக்கு கவலையே கொடுத்துட்டு போது, அப்போ மனதினுடைய கவலையை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? மனதுக்கு பின்னாடி ஒரு பார்க்குறவன் இருக்கிறான் இருக்கு இல்லையா, அவன் தான் தன்னிலை. இப்போ உடம்பும் நமக்கு முன்னிலை. நீங்கள்லாம் எனக்கு முன்னிலைங்கிற மாதிரி என் உடம்பே எனக்கு முன்னிலை ஆகிப்போச்சு. என் மனம் எனக்கு முன்னிலையாக இருக்குது, என்னுடைய அறிவு எனக்கு முன்னிலையாக இருக்குது. என் அறிவை நான் பார்க்குறேன். இத்தனை நாள் இதை தெரியாமல் இருந்தது அப்படின்னு என்ன அறியாமையே நான் பார்க்குறேன். ஓ, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்றது என் அறிவையும் பார்க்குறேன். அறிவையும் அறியாமையும் நான் பின்னாடி இருந்து பார்ப்பதனால நான் யார் அப்படின்னு கேட்டோம்னா, நான் சரீரமும் அல்ல, மனமும் அல்ல, இந்த சுற்றி இருக்க உலகமும் அல்ல, இறைவனும் அல்ல, அவர் படகையும் அல்ல. நான் யார் அப்படின்னு ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு போயிட்டான். நான் தலை பேச்சு போச்சு, நான் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி சொல்லி என்னை பற்றி கொண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, பற்றிய பற்றற உள்ளே தன்னை பற்றி சொன்னான், பற்றி பார்த்த விடத்தே பெற்றதை ஏதென்று சொல்வேன், சற்றும் பேசாத காரியம் பேசினான் தோழி அப்படின்னு சொல்கிறார். இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, பேசாத காரியம் பேசினான் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. நீ என்ன செய்கிற, அந்த காதலன் வந்து சொல்லியிருக்கிறார் குருநாதர், நீ பற்றெல்லாம் விட்டுடு, விட்ட பிறகு நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன், அந்த நீ நான் சொல்ல மாட்டேன், அதை நான் வந்து உனக்கு பேசாமல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் மௌனமாக சொல்கிறேன்னு அர்த்தம். இப்போ மௌனமாக சைகை காட்டுவாங்கல்ல, அப்படி ஒரு காதலன் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சிலையில் கை எப்படி வச்சுருப்பார். நம்ம தத்துவமசின்னு போட்டு இருக்கிற சபரிமலையிலையும் ஐயப்பன் எப்படி வச்சுருக்கிறாரு, இப்படி வச்சுருக்காரு. இது பேர் என்ன முத்திரைங்க? அதுக்கு சின் முத்திரைன்னு பேர். சின்னாக்கா சித்துன்னு அர்த்தம். சித்து முத்திரைன்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால் அதுக்கு உண்மையிலே சித்து முத்திரை. இத்து முன்னாடி வரும்போது அது இன்னும் மாறும். சின்முத்திரை இது வந்து மொழியில் இருக்கக்கூடியது. இல்லை, சின்முத்திரைங்கிறது சித்தான். சித்தென்றால் ஞானம், ஞானம் கான்சியஸ் சொல்கிறாங்க. இப்போ அந்த சித்தை நம்ம கண்டுபிடிப்போமா? இப்போ மைண்ட் இருக்குது அந்த சித்தை நம்ம பார்க்கணும்னா ஓங்காரம் சொல்லுவோம். அதுக்கு நடுவில் 2 மௌனம் வரும். சொல்லிட்டு ஒரு மௌனம் சொல்லி பார்க்கணுமா? முடிக்கலாம். கவனம் முழுக்க ஓங்காரத்தில் இருக்குது. ஓம் போது இங்கே கவனம் இருக்குது. இன்னொரு தடவை ஓம் சொல்லும் பொழுது கவனம் இருக்குது. அப்போ ஓங்காரத்தை நீங்கள் கவனிச்சிங்க இல்லையா? உங்கள் சவுண்டையே உங்கள் மனசில் அந்த சப்தம் ஏந்தி அது வெளியே வருது. ஒருவேளை நம்ம சப்தமாக சொல்லாமல் கூட மனசுக்குள்ளே ஓம்னு சொல்லலாம். அப்போவும் கூட மனசுக்குள்ளே அந்த ஓம் இருக்குது இல்லையா? அதுவும் ஒரு சப்தம் தானே, அதையும் கவனிச்சிங்க இல்லையா? இப்போ ஒவ்வொரு ஓங்காரத்துக்கு கீழேயும் ஒரு கவனம் இருக்குது. இப்போ இன்னொரு ஓங்காரம் போடுவோம், அது கீழே கவனம் இருக்குது. சரி, இந்த ஓம் முடிஞ்ச பிறகு இந்த ஓம் வரும்போது நடுவில் கவனம் இருந்ததா இல்லையா? இருந்துதா? இருந்துதானே இருக்குது. அந்த கவனம் தான் சித்து. அது பேர் தான் சித்து. அதுக்கு சித்துன்னு பேர், சைதன்யம்னு பேர், பிரகாசம்னு பேர், ஜோதின்னு பேர். ஜோதி வெளிச்சமாக இருக்கிற மாதிரி அது எப்பவும் வெளிச்சமாக இருக்குது உங்ககிட்ட. இந்த ஓம்ங்கிறது என்ன? இது கவனிப்பவன், இது கவனிக்கப்படும் பொருள், இது கவனிக்கப்படும் பொருள், நான் கவனிப்பவன் இல்லையா? நான் உங்களுக்கெல்லாம் கவனிக்கப்படும் பொருள், நீங்கள் கவனிக்கிறவங்க.
இப்போ கவனிப்பது எப்பவுமே அறிவாக தான் இருக்கும். சித்து கவனிக்கப்படும் பொருள் எப்படி அறிவாக இருக்க முடியும்? அது அறிவற்றதாக தானே இருக்க முடியும். இதுக்கு அறிவு இருக்குதா? இதை கவனித்ததுனால நான் அறிவுடையவன். இது அறிய எதையெல்லாம் நீங்கள் கவனிக்கிறீங்களோ அந்த கவனிக்கின்ற பொருளெல்லாம் ஜடம், அறிவற்றது. கவனிப்பவன் அறிவு. உங்கள் அறிவே கூட ஓங்கிற சப்தம் கூட ஜடம்தான். அதை கவனிச்சது தான் சித்து. இந்த சித்து இது தோன்றி மறையுது. இந்த ஓம் ஆதி அனாதி. இங்கே தோன்றுச்சு ஓ, இம்ல முடியுது ஆதி அனாதி. ஆதி அனாதி. எதுக்கு ஆதி அனாதி இருக்குதா? ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. இந்த சைதன்யம் தோன்றவே இல்லை சார். எனக்கு இந்த கவனம் திடீர்னு தோன்றுச்சுன்னு சொன்னால், டேய் நீ தோன்றியதை நீ யார் கவனிச்சது? அப்போ தோன்றியதையே கவனிக்கிறதுனா உள்ள ஒரு கவனம் இருக்கணும் இல்லை? இந்த கவன சக்தி, இந்த கவனம் என்பது அழிந்ததே கிடையாதாங்க. ஒருவேளை நம்ம மனத்தில் செத்துட்டோம்னா என்ன ஆகும்? செத்த பிறகு இருக்குமா கவனம்? கவனம் என்றைக்குமே அழிவது இல்லையா? அப்போ எதை கவனிச்சுக்கிட்டு இருக்கோம்? இந்த உடம்புல இருக்கிறது உடம்பு கவனிக்குது, மனசை கவனிக்குது. இந்த உடம்பை எரிச்சிட்டோம். அப்போ மனத்தை எரிக்க முடியுமா? மனத்தை யாராவது எரிக்க முடியுமா? அது அப்படியே இருக்கும். அந்த மனசை கவனிச்சுட்டே இருக்கும். அந்த மனம் அப்படியே கவனிக்கப்பட்டு கவனிப்பதால் மனம் இருந்துக்கிட்டே இருக்கும். மறுபடியும் இன்னொரு உடம்புக்குள்ளே போகும். அதுக்குள்ளே ஒரு பிறவி ஆகிடும். அதுக்கப்புறம் அம்மா அப்பா இருப்பாங்க. அவங்க வயிற்றுக்குள்ளே நம்ம போய் அந்த கவனத்தோடு, அந்த கவன சக்தியோடு அந்த மனம் புகுந்துக்கும். அந்த கவன சக்தியோடு சேர்ந்த மனதை தான் நம்ம ஜீவன்னு சொல்கிறோம். கவனமும் அந்த மனமும், கவனம் ப்ளஸ் மனம், இதுதான் ஜீவாத்மா அப்படின்னு பேர். இது பேர் ஜீவாத்மா. சரி, நீங்கள் உங்கள் கவனத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த உலகம் உங்கள் கவனத்தில் இருக்குது. இந்த உலகமே இல்லாமல் நீங்கள் தனியாக ரூமில் போயிட்டீங்கன்னாக்கா உங்கள் வீடு கவனத்தில் இருக்குது. சரி, கண்ணை மூடி தியானத்தில் இருந்தீங்கன்னா உலகமெல்லாம் போயிடுச்சு. உங்கள் உடம்பு கவனத்தில் இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து இந்த தியானத்தில் இருக்க உடம்பும் மறந்து போயிடுது, அந்த கவனமும் போயிடுச்சு. அப்புறம் கவனம் போச்சா? அப்போ மனசு கவனிச்சிட்டு இருக்கிறோம், மனமும் நின்று போயிடுது. அப்புறம் கவனம் மட்டும் இருக்குதில்ல, அந்த கவனம் அதான் சின்மாத்திரம்னு பேர். இப்போது இந்த விரல் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஜீவாத்மா அப்படின்னு சொல்கிறோம். இது பரமாத்மா, இது இண்டிபெண்ட்டு. இவர் இது இல்லாமல் இது எதுவும் வேலை செய்யாது. எந்த பொருள் எடுத்தாலும் இவர் கட்ட விரல் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இவர் விலையே இருக்கிறார். இதுக்கு பேர் அங்குஷ்டம்னு பேர். இந்த கட்ட விரலுக்கு பேர் அங்குஷ்டம். அதனால் இந்த ஆத்மா, அந்த பரமாத்மாவுக்கு அங்குஷ்ட மாத்திரம், கட்டை விரல் அளவு இருக்குதுன்னு சொல்கிறதுனால ஆத்மா கட்டை விரல் அளவு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த சின்முத்திரைன்னு அடையாளம். இந்த கட்டை விரல் போல தனித்து இது இல்லாமல் எதுவுமே வேலை செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது போல பரமாத்மா இருக்கிறது. அந்த கவனசக்தி அதுதான் ஜீவாத்மாவுடைய கவனசக்தி. அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துடுச்சுன்னா இது வேறு அது வேறு இல்லை, அது முழுமை அடைகிறது, இணையுது. இது பேர் தான் ஆனந்த களிப்பு. எப்பொழுதெல்லாம் நம்ம கவனம் மாத்திரமாக இருக்கிறோமோ அது ஆனந்தமாக இருக்குது. நீங்கள் ஓங்காரம் சொல்லும்போது ஓங்காரமாக ஆனந்தமாக இருந்தது, அந்த மௌனமும் ஆனந்தமாக இருந்தது இல்லையா? அதனால் மௌனகுருன்னு பேர். கடவுளுக்கு மௌனின்னு பேர். எவனை ஒருத்தன் மௌனத்தில் இருக்கிறானா அவனுக்கு முனிவன்னு பேர். முனிவன்னா அர்த்தம், அவன் மௌனத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். அவர் பேர் மனனசீலன். எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருப்பானா. எதை நினைத்து கொண்டிருப்பான்? உலகத்தை நினைக்க மாட்டானா. இந்த பரம்பொருளையே நினைத்து கொண்டிருந்தால அவனை மௌன சீலன். சீலம்னா பண்பு. நல்ல இந்த இறைவனையே நினைத்து கொண்டிருக்கும் போது இதுதான் சின்முத்திரைன்னு பேர். இது மூணையே விலகிடுச்சு. இது வேறு அவித்யா காம கர்மம்னு சொல்லுவாங்க. அறியாமை, அந்த அறியாமையினால் ஆசை, இந்த ஆசையினால் பாவ புண்ணியங்கள்ன்ற கர்மங்கள். இந்த மூன்றும் விலகிட்டோம்னா அறியாமைன்னா என்ன? நான் கவனம்தான், நான் உண்மையிலேயே இதெல்லாம் என் மீது தோன்றி வருது. இந்த கவனத்திலேருந்து தானே ஓங்காரம் வந்தது. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் ஓம் சொல்லும்பொழுது அது எங்கேருந்து வந்தது? உங்கள் கவனத்திலேருந்து தோன்றி கவனத்தால் கவனிக்கப்பட்டு கவனத்துக்குள்ளே தான் மறைஞ்சிது.
மறுபடியும் இன்னொரு ஓங்காரம் கவனத்துலேருந்து வெளிவந்து சப்தத்தை விடுங்க, சப்தம் நாக்குலேருந்து வந்திருக்கும். ஆனால் எண்ணம் ஓம்ங்கிற சப்தம் மனசுக்குள்ளே இருந்தது இல்லையா, அந்த மனதில் தோன்றிய சப்தம் எங்கேருந்து வந்தது? உங்களுடைய கவனத்திலிருந்து தோன்றி நீங்கள் தான் உற்பத்தி பண்ணுறீங்க. உற்பத்தி பண்ணி ஆக்கி நிலைப்படுத்தி நீங்களாக அதை லயம்படுத்துறீங்க. படைத்தல், காத்தல், மறைத்தல் மூன்றை யார் பண்ணுது? கவனம் பண்ணுது. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் கவனங்கிற வார்த்தை சொன்னேன். ஆனால் உண்மையில் அதுக்கு என்ன சொல்லணும்? சைதன்யம், சித்துன்னு சொல்லணும். சரிங்க, இந்த சித்து எண்ணளவில் எண்ணங்களை தோற்றுவித்து எண்ணங்களை கவனித்து எண்ணங்கள் மறைஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் ஏதாவது சிந்தனை பண்ணுங்களேன், அந்த சிந்தனையெல்லாம் எங்கேருந்து வந்ததுங்க? சித்துலேருந்து தானே வந்திருக்கோம். அப்போ நீங்கள் யார்? எண்ணங்களா அல்லது சித்தா? சித்தா தான் இருக்க முடியும். எண்ணங்கள் சொன்னால் அதான் தோன்றி போய் மறைஞ்சு போச்சே. எத்தனை எண்ணங்கள் தோன்றுச்சு. சரி, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாரு, வாழ்க்கையில் ஒரே துன்பங்கய்யா, துன்பம் தோணும். துன்பங்கிறது நீயா அல்லது உன்னால் கவனிக்கப்படும் பொருளா? அவனை சொல்லுவான், நான் தான் அப்படின்பான். அறியாமையினால். அறிந்த பிறகு என்ன சொல்லுது? இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் கவனம் தான் எப்போவுமே இருப்பேன். இந்த எண்ணம் மாறிக்கிட்டே இருக்குது. குழந்தையில் இந்த கவனம் இருந்தது, அதே கவனம் தான் 50 வயசில் இருக்குது, 70 வயசில் அதுதான் இருக்குது. ஆனால் எண்ணங்கள் எல்லாம், குழந்தை எண்ணங்கள்லாம் குழந்தையோடு போச்சு, இளைஞ எண்ணங்கள்லாம் இளையோடு போச்சு, முதுமை எண்ணங்கள்லாம் முதுமையோடு போச்சு. உனக்கு முதுமையும் இல்லை, இளமையும் இல்லை, எப்பொழுதுமே பிறந்தது மாதிரியே இருக்கிறீங்களா, குமரனாக இருக்கிறீ இல்லையா. அதனால் நீ தான் கௌமாரி, நீங்கள் தான் கௌமாரன், நீங்கள் தான் குமர கடவுள், நீங்கள் தான் கடவுள். அந்த கவனமாக இருப்பது யாருன்னா சாட்சாத் பிரம்மம், கடவுள்னு பேர். இதை சிருஷ்டி பண்ணும்போது நீங்கள் ஜீவன் ஆகிட்டீங்க. எண்ணங்களை உற்பத்தி பண்ணும்போதெல்லாம் நீங்கள் என்ன ஆகிட்டீங்க? சாதாரண மனிதன் ஆகிட்டீங்க. நீங்கள் எண்ணங்களை விட்டுடுங்க, நீங்கள் கடவுள் தானே. ஆனந்தமாக இருக்குதுல்ல. எப்படி சார் இது எண்ணங்களை விடுறதுன்னு? தினமும் நீங்கள் தூக்கத்தில் உடம்பை விட்டுறீங்க, உலகத்தை விட்டுறீங்க, சொத்து சுகத்தை விட்டுறீங்க, வீடு மான ஒன்றுமே இல்லை. நீங்கள் தூக்கத்தில் எங்கே தான் கண்டுபிடிச்சிங்க? கனவு கூட இல்லை. எண்ணங்களே இல்லாத நிலையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏதும் அறியேங்கிறீங்க. தூங்கி எழுந்த உடனே என்ன சொல்கிறோம்? எதுவுமே தெரியல. அப்போது அதை கவனித்தவன் ஒருத்தர் இருக்கிறான்ல, ஏதும் அறியேன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் கவனிக்கிறான் தான் இருக்கிறான். அவன் ஏதும் அறியாததுனால ஆனந்தமாக இருந்தான். எல்லாத்தையும் அறிஞ்சதுனால தான் நமக்கு துன்பம். முழித்த உடனே ஏதும் அறியேன்னு சொல்ல முடியுதா? எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிதே. நான் இதை அறிந்து ஏன் கஷ்டப்பட்டேன், இதை ஏன் தெரிஞ்சேன், இதை ஏன் கேட்டேன், இது ஏன் செல்ஃபோனில் இப்படி சொன்னாங்க, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு எண்ணங்கள் எல்லாம் ஜீவனாகிட்டே இருக்குது. எவன் ஒருவன் எண்ணங்களை அழிக்கிறானோ அவன் எப்பொழுதுமே சிவமாக இருக்கிறான். ஜீவன் சிவமாகலாம். இது தாங்க இறைவனோடு கலத்தல்ங்கிறது. நம்ம ஆனந்த கல்வியில் 2 பாட்டு தான் கேட்டிருக்கிறோம், இன்னும் 32 பாட்டு இருக்குது. கடவுள் எங்கேயே தேடிடுறீங்களா? உள்ளுக்குள்ளேயே இந்த கவனமாக சைதன்யமாக சித்தாக இருக்கிறார்ல, அவர் மௌனமாக சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு தான் ஒரு பாட்டு சொல்கிறார். என்னை கூப்பிட்டு மௌனமாக இருந்து சைலண்ட்டாக ஒரு சைகை காமிச்சிட்டு போனார் அப்படின்னா. வெளிப்புறமாக பார்த்தோம்னா ஒரு காதலன் யார்கிட்ட சொல்லிடாத, நான் உனக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளார்த்த வச்சு பார்த்தோம்னா என்னை மௌனமாக இருன்னு சொல்கிறார். உலகத்தெல்லாம் விட்டுடுன்றார். காதலன் சொல்கிறான், உங்கள் அம்மா அப்பாலாம் நீ விட்டுட்டு என்கிட்ட வந்துடு, நம்ம ஓடி போயிடலாம். உலகத்தை விட்டுடு, உறவுகளை விட்டுடு, கூட பிறந்தவங்களை விட்டுடு, உங்கள் சொத்து சுகத்தை விட்டுடு, எல்லாத்தையும் விட்டுடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இந்த பற்றுகளை விடுன்னு சொல்கிறார். என்கிட்ட அவன் சொன்னான் அந்த லவரு, அந்த காதல்னு சொல்கிறான், பற்றிய பற்றற உள்ளே தன்னை பற்ற என்னை பிடிச்சிக்கங்கிறார். நான் தானே உனக்கு கூட இருக்க போகிறேன், என்னை பிடிச்சிக்கங்கிறார். அப்போது அவன் அப்படி சொன்னபோது ஒரு மௌனம் கிடைச்சிதே, அதை என்னன்னு சொல்வேன். அப்படி சொல்லி முடித்த பிறகு மெய் சிலிருக்குது எனக்கு. இந்த ஆனந்த களிப்பு என்னால் சொல்ல முடியல. நான் தனிமையில் நான் மாத்திரமாக எல்லா உலகத்தையும் உறவையும் விட்ட பிறகு அந்த பிரம்மத்தோடு கலக்கும் பொழுது உடம்பு அப்படியே குழு குழு குழுன்னு சில்லுன்னு புல்லரிக்குதே. அந்த அந்த அவன் சொன்ன பேசாத காரியம் பேசினான். ஆனால் மௌனமாக இந்த ஜாடை காமிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறார். அதை தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ மணி என்னாச்சு? 7 போகுது. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் மறுபடியும் சந்திப்போம். 6:45 ஆச்சு. ஒரு இடைவேளை வச்சுக்கலாம்.